என் தேடலில் கிடைத்த மிக சிறந்த பொக்கிஷம் நீ மட்டுமே என இன்ஸ்டாகிராம் பதிவு. காதலியின் பெயரை கையில் பச்சை குத்தி கொண்டு காதலன் கானா. உன்னுடன் வாழ 100 ஜென்மம் கூட போதாதென மற்றொரு பதிவு. இப்படி உடல், பொருள், ஆவி என அத்தனையும் காதலியிடம் கொடுத்து உருகி உருகி காதலித்த நபரே அந்த பெண்ணின் உடலில் 21 இடங்களில் கத்தியால் குத்தி மிக கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். இந்த ஜோடி நிச்சயமாக ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் கப்பிள்ஸாக மாறுவார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்த கொடூரம் நடப்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். கொல்லப்பட்டவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 23 வயதான சௌந்தர்யா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள மேவலூர்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் பணியாற்றி வந்துள்ளார். சௌந்தர்யாவும் அவரது தோழிகளும் கிறிஸ்தவ கண்டிகை பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்துள்ளனர். அதே காம்பவுண்டில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் என்கிற இளைஞரும் அவரது ரூம்மேட்ஸோடு வசித்து வந்திருக்கிறார். தினேஷும் சௌந்தர்யாவும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. படிப்பை முடித்த கையோடு வேலை தேடி காஞ்சிபுரத்திற்கு வந்த காதல் ஜோடி அருகிலேயே வீடெடுத்து தங்கியிருக்கிறார்கள். இவர்களின் காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரியவர பெரியவர்கள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி 8 மாதங்களுக்கு முன்பு இவர்களின் திருமண நிச்சயதார்த்தமும் சிம்பிளாக நடந்துள்ளது. காதலி மீது அதீத அன்பு கொண்டிருந்த தினேஷ் அவர்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷமான பக்கங்களை இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து பதிவிட்டு வந்திருக்கிறார். தினேஷின் இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ செய்யும் இளம் பெண்கள் இது போன்ற காதலன் தனக்கு கிடைக்கவில்லையே என கமெண்ட் செய்யும் அளவிற்கு அவரோட போஸ்ட் இருந்துள்ளது. ஆனால் சௌந்தர்யாவை சுகுமாரி, சிங்காரி என தலையில் வைத்து கொண்டாடிய இந்த அம்பிக்கும் இன்னொரு அந்நியன் முகம் இருந்திருக்கிறது. ஆம், காதலி மீது கொண்டிருந்த பேரன்பே ஒரு கட்டத்தில் ஆபத்தானதாக மாறி இருக்கிறது. உடன் வேலை பார்க்கும் மற்ற இளைஞர்களுடன் சௌந்தர்யா லேசாக சிரித்தாலே தினேஷின் இதயம் சட்டென வைப்ரேட் ஆகிவிடுமாம். காதலனின் இந்த ஓவர் பொசசிவ்னஸை சௌந்தர்யா சுத்தமாக விரும்பவில்லை. தினேஷுடன் 100 ஜென்மம் கேட்டு வேண்டிய சௌந்தர்யா ஒரு கட்டத்தில் காதலனோடு 100 நாட்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது என்கிற முடிவிற்கு வந்திருக்கிறார். அதன் காரணமாக திருமண பேச்சை தள்ளி போட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான தினேஷ் சௌந்தர்யா வேறொரு ஆண் நண்பரை காதலிப்பதாக சந்தேகப்பட்டிருக்கிறார். புதிதாக ஒரு நபர் வந்ததும் 8 வருடங்கள் நீ மட்டுமே உலகம் என வாழ்ந்து வந்த தன்னை கழட்டி விட்டு விட்டதாக நினைத்து அடிக்கடி சண்டையிட்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் காதலனின் அதீத அன்பு தொல்லையை சௌந்தர்யா அனுசரித்து சென்றுள்ளார். ஆனால் ஒரு நொடி நன்றாக பழகக்கூடிய தினேஷ் அடுத்த நொடியே சைக்கோ மாதிரியும் நடந்து கொள்வதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அப்படித்தான் சம்பவம் நடந்த அன்று சௌந்தர்யாவை பார்ப்பதற்காக தினேஷ் அவர் குடியிருக்கும் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அந்த பெண்ணை எமோஷனல் பிளாக்மெயில் செய்து அவருடன் உடலுறவும் கொண்டுள்ளார். அதன் பிறகு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கட்டாயப்படுத்தி உளவியல் ரீதியாக சௌந்தர்யாவை டார்ச்சர் செய்துள்ளார். அப்போது தினேஷிடம் உள்ள குறைகளை மீண்டும் சௌந்தர்யா சுட்டிக்காட்டி பேசியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தினேஷ் வீட்டிலிருந்த கத்தியால் சௌந்தர்யாவின் உடலில் 21 இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த காதலி உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது கூட அவரை காப்பாற்ற வேண்டுமென நினைக்காத தினேஷ் மரண ஓலமிட்ட காதலியின் வாயில் துணியை வைத்து அடைத்து அவரின் கழுத்தை இறுக்கி மூச்சை நிறுத்தியுள்ளார். கொலை செய்த பிறகு சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடிய தினேஷ் நாகப்பட்டினத்திற்கு சென்று காவல்துறையிடம் சரணடைந்திருக்கிறார். இதற்கிடையே சௌந்தர்யாவின் மற்றொரு பாய் ஃப்ரெண்ட் அந்த பெண்ணை வெகுநேரமாக செல்போனில் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் பதில் வராத காரணத்தால் சக தோழிகளிடம் தெரிவித்து என்ன ஏது என சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அவர்கள் சௌந்தர்யாவை தேடி வீட்டிற்கு வந்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயுள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி தினேஷிடமிருந்து வாக்குமூலம் பெற்று அவரை சிறையில் அடைத்துள்ளனர். உருகி உருகி காதலித்த நபரே காதலியை 21 இடங்களில் குத்தி கொலை செய்திருப்பது அவர்களுடைய இன்ஸ்டா போஸ்டிற்கு லைக் செய்தவர்களை ஃபயர் விட்டவர்களை தற்போது பதற்றத்தில் உறைய வைத்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.